அண்ணாமலை பாட்டுக்கு செவனேன்னு தானப்பா இருக்காரு. அவரை ஏன்பா தேவையில்லாம வம்பிழுக்கிறீங்க? இப்படி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மாரிதாஸ் அவர்களை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்போ அவரோட பேச்சு வந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப சமீபத்துல மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காருங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடக்குது, நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க, இதை அண்ணாமலையோட வார் ரூம் தான் பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பாஜகவோட மாநில தலைவர்னு கூட பார்க்காம நயினார் நாகேந்திரன் மேல எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வருது. இது அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்ற பேர்ல அண்ணாமலையோட வார் ரூம் தான் இந்த மாதிரி கடுப்பை காட்டி இது மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் அண்ணாமலை அவர்களையும் நயினார் நாகேந்திரன் அவர்களையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காருங்க. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தனால தான் இவர் காசே செலவு பண்ணாம கூட திருநெல்வேலி தொகுதியில நிறைய வாக்குகளை வாங்கினாரு. இதே அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமா 20 கோடி வரைக்கும் செலவு பண்ணாரு. இந்த மாதிரிலாம் செலவு பண்ணி மீடியா வெளிச்சத்துக்கு கூட அண்ணாமலை அவர்களால ஜெயிக்க முடியல. பார்த்துக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி கூட தோத்து போயிட்டாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் மத்தியில பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் 20 கோடி செலவு பண்ணாரு அப்படின்றத நீங்க பார்த்தீங்களா? சும்மா நீங்க பாட்டுக்கு வாய்க்கு அடிச்சு விட்றீங்களே, இதுக்கான ஆதாரம் நீங்க வச்சிருக்கீங்களா? எல்லா விஷயத்துக்கும் ஆதாரத்தை பெரிய டிவியில் போட்டு காமிப்பீங்களே, இந்த பணம் இப்படி போச்சு, இந்த பணம் இவங்க கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி. அதே மாதிரி இது உண்மையா இருந்துச்சுன்னா இதுக்கும் நீங்க ஆதாரத்தை காட்டியிருக்கணுமா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இப்படி தான் காசு செலவு பண்ணியிருக்காரு, இந்த காசு இப்படி போச்சு, இதில் தான் டோட்டலாக 20 கோடி செலவு பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ஆதாரத்தோட சொல்லியிருக்கணுமா இல்லையா? எந்த ஆதாரமே இல்லாமல் நீங்கள் பேசுறீங்கன்ற போதே தெரியுது இது பொய் தான் அப்படின்னு நிறைய பேர் மாரிதாஸ் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் காசு செலவு பண்ணல அப்படின்றது ஊருக்கே தெரியும். ஏன்னா கோயம்புத்தூரில் இவர் நின்னப்ப ஓட்டுக்கு காசு கூட கொடுக்கல, அந்த அளவுக்கு நேர்மையாக நின்ன மனுஷனை போய் இப்படிலாம் விமர்சனம் பண்ணால் அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு கோவம் வரத்தானாங்க செய்யும். இதனால தான் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல ஒரு சில பேர் என்ன கருத்து பதிவு பண்றாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களை விமர்சனம் பண்றதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவர் கொடுத்த ஒரு பேட்டி தான். ஏன்னா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதிமுக கூட்டணியில உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் ஒதுக்குவாங்க, தொகுதி பங்கீடை பற்றி எந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை முக்கியமே இல்லை, எண்ணம் தான் முக்கியம். எங்களுக்கு இருக்கிற எண்ணம் என்ன? எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்றதான். அதனால இந்த எண்ணத்தோட தான் நாங்கள் வேலை செய்வோம், எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டாருங்க. இது பல பேருக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திருச்சு. என்னப்பா இவர் இப்படி சொல்றாரு? 2024 தேர்தலில் பாஜக தனித்து நின்று பாஜக கூட்டணி 18% வாக்குகள் வாங்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் 66 சீட்ஸில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது பாஜகவுக்கு ஒரு 70 சீட்ஸாவது கொடுக்க வேணாமா? அதை விட்டுட்டு எங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியம்னு சொல்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் ஒரு சில அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு 70 சீட்ஸ் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, பாஜக டீசெண்டாக வின் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 25 சீட்ஸ் கொடுக்கணும். அந்த 25 சீட்ஸில் 20 சீட்ஸ் பாஜக வின் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பாஜக நின்று தோத்தா அது பெரிய அசிங்கமாக போயிடும். அதனால பாஜகவுக்கு 25 சீட்ஸ் கொடுக்குறதான் கரெக்ட் அப்படின்னு இது மாதிரி ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் பாஜக தொண்டர்களுக்கு செம்ம காண்டாயிருச்சு. ஏன்ப்பா ஒவ்வொரு தடவையும் 25 சீட்ஸ்லேயே நீங்கள் போட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? சரி, நீங்கள் பாஜகவுக்கு 25 சீட்ஸ் கொடுக்குறீங்க, மீதி சீட்ஸ்லாம் அதிமுக நிற்கிறாங்க, அதிமுக நிற்கிற எல்லா சீட்ஸ்லையுமே அவங்க வின் பண்ணிடுவாங்களா? அப்போ இதே மாதிரி ஒரு சில இடங்கள் திமுக கோட்டைன்னு சொல்லி போட்டிடாமே போனால் அந்த இடத்துல எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? நிற்கிற எல்லா இடங்கள்லையும் ஒரு கட்சினால் ஜெயிக்க முடியுமா? ஒரு சில கட்சிக்கு சில இடங்கள் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கும், சில இடங்கள் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா இடங்கள்லையுமே போட்டிட்டா தானே கட்சி வளரும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் 20 இடம் 25 இடம் சொல்லி கம்மியான இடங்கள்ல போட்டிடும் போது கட்சியை எப்படி வளர்க்க முடியும்?
அதனால பாஜக கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா அவங்க வந்து பெரும்பான்மையான சீட்ஸில் வந்து போட்டிடணும். போட்டிட்டு அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவங்க கட்சியை வந்து வளர்த்துட்டே போகணும். இந்த மாதிரி பண்ணாதான் கட்சி வளர்க்க முடியும். அதை விட்டுட்டு நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம், அதிமுக கூட நிழல்லே இருக்கோம்னு சொல்லி அவங்க கொடுக்குற சீட்ஸில் மட்டும் நீங்கள் போட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பாஜகனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மாரிதாஸ் அவர்கள் இந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்களை மட்டும் விமர்சனம் பண்ணியிருந்தா பரவாயில்லங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கூட இவ்வளோ பணம் செலவழிச்ச மாதிரி தெரியல, அண்ணாமலையை உருவாக்குனவர் தான் இவருக்காண்டி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்காருன்னு இன்டைரக்டா பிஎல் சந்தோஷை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி வந்து பேசியிருக்காருங்க. இதுதாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து சாதாரண மனுஷனா பாஜகவோட அமைப்பு செயலாளராக வந்திருக்காரு. இவர் நினைச்சா அண்ணாமலை மாதிரி இன்னும் 10 தலைவர்களை வந்து உருவாக்கலாம். அப்படி இருக்கும்போது மாரிதாஸ் அவர்கள் எப்படி தான் இவரை விமர்சனம் பண்றாரோ தெரிலங்க. இவர் சொல்றதை பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, பிஎல் சந்தோஷ் அவர்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாம அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தனி வார் ரூம் உருவாக்கி அண்ணாமலைக்கு ஆதரவா பதிவு போடுறவங்களுக்குலாம் அவரே காசு கொடுக்குற மாதிரி இவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. உண்மையிலே பிஎல் சந்தோஷ் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு இன்னும் நல்லது பண்ணணும்னு நினச்சிருந்தாரு அப்படின்னா அவரே திரும்ப வந்து தலைவராக்கியிருக்கலாமே, ஏன் வந்து தலைவராக்கல? அப்படி இருக்கும்போது மாரிதாஸ் அவர்கள் எப்படி தான் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து சொல்றாரோ புரியலைங்க. இப்போ மாரிதாஸ் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஆதரவா பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேல அவர் விசுவாசமா இருக்காரு அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. அண்ணாமலை அவர்கள் மேல கான்ல இருக்காரு அப்படின்னு தாங்க வந்து அர்த்தம். இப்போ மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு கட்சியோட மாநில தலைவரை இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணலாமா, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது அதே அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருக்காருங்க. ஆனால் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களை ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணவுடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே அவர் எவ்வளவு கான்ல இருக்காரு அப்படின்றது அவரோட வீடியோஸை பார்க்கும்போதே தெளிவாக வந்து புரியுது. இப்போ ஒரு சில பேர் என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, பாஜக 3%லேருந்து 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலைலாம் இல்லைப்பா, பாஜகவோட செயல்பாடு தான் காரணம், பாஜகவோட செயல்பாடுனால தான் இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பாஜக 3% இருந்து 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்களோட கடின உழைப்பு தாங்க. அவர் அவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டனால தான் இந்த அளவுக்கு தமிழக பாஜக வந்து வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ ஒரு சில பேர் என்ன வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற ஆதரவாளர்கள்லாம் உண்மையான ஆதரவாளர்களே கிடையாது, சும்மா சோசியல் மீடியாவில் அது இருக்கிறது வந்து ஒரு பிம்பம் தான், ஒரு வார் ரூமை வச்சு தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிற கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் இல்லைங்க, அது வந்து உருவாக்கப்பட்ட கூட்டம் இல்லை, தானாக உருவான கூட்டம். அண்ணாமலை அவர்களோட பேச்சுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆதரவாளர் இருக்காங்க. இதனால தான் அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வந்து பாஜகவுக்கு வந்து மாறி இருக்காங்க. இதை வந்து தமிழக பாஜக கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா வந்து சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.